வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். 17 நாள் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விமான நிலையத்தில் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. அமெரிக்க பயணம் தமிழ்நாட்டு மக்களுக்கான சாதனை பயணமாக அமைந்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உற்சாக பேட்டி. இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட எனக்கு அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கின்றதை முதல்ல தெரிவிச்சுட்டு விரும்புகிறேன். சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோவில் 18 நிறுவனங்களுடன் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. 7,618 கோடிக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ள நிலையில் 11,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் பேச்சு. 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. உலகெங்கும் இருக்கும் முதலீட்டாளர்கள் முதலீடுகள் மேற்கொள்ள விரும்பும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. அமெரிக்க பயணத்தில் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வர விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் முதலீடு மேற்கொள்ள விரும்புகிற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவது நிரூபிக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 10% கூட தொழில் தொடங்கப்படவில்லை. வெளிநாட்டு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை தேவை என்ற இபிஎஸ்ஸின் கோரிக்கைக்கு முதலமைச்சர் பதில். முதலீடுகளை இருக்க வெளிநாடு போடுறதாக சொன்னாங்க. அதுல 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறல. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை சொன்னா உள்ளபடி இது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கும். அதனால தவிர்த்துறேன். அமெரிக்க பயணத்தில் எதிர்பார்த்த அளவு முதலீடுகள் இல்லை என ராமதாஸ் கூறியதில் அரசியல் உள்நோக்கம் உள்ளதென முதலமைச்சர் குற்றச்சாட்டு. எதிர்பார்த்ததை விட அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதுல எங்களுக்கு நம்பிக்கை நாங்கள் எதிர்பார்த்தோட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு. அது உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகள் வந்திருக்கு. அதுல எந்த சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முதலமைச்சர்கள் அமெரிக்கா பயணத்தின் போது 25,000 கோடிக்கு மேல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலும் தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்துவேன். மெட்ரோ ரயில் திட்ட நிதி தொடர்பாக வலியுறுத்த உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திமுக பவள விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்கும். சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என அமைச்சரவை மாற்றம் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். சொல்லிடுறேன். இன்னைக்கு 75ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில திமுக பவள விழாவை கொண்டாட இருக்கு. ஆக நிச்சயமா உறுதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அன்னபூர்ணா உணவக உரிமையாளரிடம் மத்திய அமைச்சர் நடந்து கொண்ட விதம் வெட்கப்பட வேண்டியது என முதலமைச்சர் கண்டனம். ஜிஎஸ்டி குறித்த நியாயமான கோரிக்கையை அன்னபூர்ணா உரிமையாளர் முன்வைத்ததாகவும் பேட்டி. நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று.
தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி படிப்புக்கான கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும். ஒரு சில கல்வி நிறுவனங்களில் மட்டுமே PhD கல்வித்தரம் சிறப்பாக உள்ளதாக ஆளுநர் RN ரவி பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் குரூப் 2, 2A முதல்நிலை தேர்வு தொடங்கியது. 2763 தேர்வு மையங்களில் 7,96,000 பேர் தேர்வு எழுதி வருகின்றனர். நடப்பாண்டில் 10 தேர்வுகள் நடத்த திட்டமிட்டு 8 தேர்வுகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குரூப் 2 தேர்வு நடவடிக்கை முக்கிய கட்டங்களில் வீடியோ பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் TNPSC தலைவர் SK பிரபாகர் பேட்டி. திட்டமிட்டபடி நம்ம இந்த முறை எல்லா தேர்வுகளையும் நடத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. இந்த வருஷம் நம்ம TNPSC எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம 10,315 பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு வழங்கியிருக்கோம். சென்னை கோவளத்தில் சுற்றுச்சூழலுக்கும் பறவைகள் வருகைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஹெலிகாப்டர் திட்டத்தை கைவிட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கேரளாவில் திருவோண பண்டிகை களை இழந்ததால் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடும் சரிவு. வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை. சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் ஓணம் பண்டிகை முன்னிட்டு மல்லிகைப்பூ கிலோ 2,500 ரூபாய்க்கு விற்பனை. திருவோணம் பண்டிகை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தொடர் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலை 4 மணி முதல் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். ஓணம் பண்டிகை முன்னிட்டு உதகை குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயில் சேவை இன்றும் நாளையும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நெல்லையில் கல்லூரி மாணவியை மதுக்குடிக்க அழைத்த 2 பேராசிரியர்களை பணி நீக்கம் செய்து நிர்வாகம் நடவடிக்கை. ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வரும் போலீசார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 15,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து 14,000 கன அடியாக குறைந்தது. அருவிகளை ஆர்ப்பரித்து கொட்டும் நீரால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 11,631 கன அடியில் இருந்து 13,817 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 23,000 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 700 கன அடி நீரும் திறப்பு. தென்காசி மாவட்டம் ஆலடிப்பட்டி ஸ்ரீ வைத்தியலிங்கசாமி கோவிலில் நடைபெற்ற ஆவணி திருவிழா தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து வழிபாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 320 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றுக்கு 6,865 ரூபாய்க்கும் சவரன் 54,920க்கும் விற்பனை. சென்னை வியாசர்பாடியில் இரவில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். புதுநகர் பகுதியில் தொடர் மின்தடை ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு.
சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான புறநகர் ரயில் சேவை நாளை ரத்து. காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். நாளை திருவோண பூஜை நடைபெற உள்ளதாக தேவஸ்தானம் அறிவிப்பு. டெல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் சீதாராம் யெச்சூரியின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைப்பு. சோனியா காந்தி, பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மலர் தூவி செவ்வணக்கம் செலுத்தினர். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம். பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார். எட்டாவது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி தொடர் கடைசி லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை இன்று மதியம் 1:15 மணிக்கு எதிர்கொள்கிறது இந்தியா. ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி. பொறுப்புடன் அதிரடியாக விளையாடி ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களை அலறவிட்ட இங்கிலாந்து வீரர் லிவிங்ஸ்டன். நடிகர் விஜயின் 69வது படம் குறித்த அறிவிப்பு இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் தகவல்.